பாத்தீங்களா இன்னைக்கு வந்திருக்க கோமாளிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அழகா வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்க சொன்ன அஸ்வின். இல்ல தலைக்கு மேல இருக்க கொண்டை என்னன்னு பார்த்தனா இவங்க வேணுட்டே கலாட்ட பண்ண வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணி பாருங்க. கையில 10 ரூபாய் கூட இருக்கு. பாத்தீங்களா இந்த அழகான உருவத்தை பாருங்க. ஐயோ ஏன் எல்லாருக்கும் வந்து சூனியம் வைக்கிறான்னு தெரியல. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் ரெண்டு வாட்டி இன்னும் கூட வந்துட்டா நீ. இன்னும் கூட வந்துட்டா நீ. அந்த பக்கம் பாதாள கிணறு. கேக்கலடா. அடுத்து அவரை கூப்பிடுங்க பார் பச்சையை பார். இவர்தான் என்னோட பிரச்சனை இல்ல. பார்ட்னர் தள்ளிடுவோம். பாக்குறியா? கலரா பார்க்காதீங்க, ரேகைய பாருங்க. கடவுளே சிவாங்கி அவனுக்கு வரணும்பா. நல்லா தான் வேலை பார்க்க அந்த பொண்ணு. அதான் சொல்றேன் பண்ணிக்கிட்டோம். மிச்ச யாருக்கும் வேணாம். பத்மினியை பிக்கப் பண்ணவங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? ப்ளூ கலர் குட்டி கையை பார்த்தாலே தெரியும். கை கூட அளந்து பார்த்தோம். பொறப்பா போடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா. இதுதானே நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. என்ன ஏன் இப்படி பண்றீங்க? நீ தெரிஞ்சா அக்கா ஒருத்தர் இருக்காங்க. வயசு 47. சந்தோஷத்தை பகிரு. பிடிக்காத கலர் ஆனா பிடிச்சாலும் வந்துட்டல்ல. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். சுனிதாக்கா கடவுளே தீர்வு. துபாய் விட்டு போட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2 4 ஏன்டா அவ்வளவு பயம்? பேசு. தில்ல இருந்தா பேசு. சரியான டுபா குருமாப்ல நீ வேணா பாரு. இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிரு. அது இவருக்கு மட்டும் நான் இவருக்கு நான் என்னைக்குமே நான் ராசி. நீ வின் பண்ணி குடுக்கல. இன்னைக்கு பாருங்க. நல்ல காமெடி. சரி சரி ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எலியும். எப்படா யோசிக்கிறதெல்லாம்? நான் பண்றது இது மாதிரி தான். எனக்கு பிடிக்காத கலரு. சத்தியமா பேசினே இருப்பாங்க. இந்த கை ஒண்ணும் வழங்காது. உங்களுக்கு குறும்புதான். இன்னைக்கு எப்படி பண்றான்னு மட்டும் பாருங்க. பாவம் அவன். இன்னைக்கு மாட்டின் முழிக்க நீ எதுக்கு பயப்படுற? ஆமா. நான் பாட்டு பண்ண நல்லா இருக்காது. சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே. Thank you. அத போன எபிசோட்ல பாட்டு. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடு. பரவாயில்ல. ஆனா பாட்டு பண்ண வீட்டு கல்யாணத்துக்கு போறத விட உனக்கு வேலை தான் முக்கியம்னா அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு தேவை. சொல்லிட்டேன். யார் நீயா? வருமா? வரும். நான் தான் இனிமே உங்க பாட்டு. மயிலாப்பூர் சார். நீங்க எனக்கு குக்கிங் சொல்லி கொடுங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். ஏன்டா கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற? ஏன் இப்படி கோவம்? டேபிள் கிட்ட வர கூடாது. ஏன் என்ன? வர்க் அடிச்சவ இமிடியேட் பண்ணி பண்டாரம். நான் உனக்கு சொல்றேன் எழுதி தரேன். நீ இம்யூனிட்டி வாங்கி பூனா மணி. வாய் வச்சிட்டீங்களா நான் வாங்க. நீங்க பாரு உங்க வெச்சிட்டு இம்யூனிட்டி எல்லாம் கேட்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிலான்னு இருக்கடா. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்லாம் மாத்திட்டு வர்க் அவுட் ஆகுது. என்ன ஆகுது? எல்லாமே வர்க் அவுட் ஆகுது. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராம்ஜியா கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாம்பியா. ஆளு பரோட்டா. யாரோட ஆளு? யாரு? பங்கு. இந்த பணம் இந்த டீம் அடிக்கிறேன் அட்வான்ஸ். உங்களுக்கு நான் என்ன பண்ண? நீ எனக்கு எல்லாம் என்ன பண்ண? அத நானும் கேக்குறேன். நீ எனக்கு என்ன பண்ண? என்ன பண்ண நீ? ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. ஆக்ஷன் ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. நீ தெரியல. பாத்துடா. இருங்க தண்ணில காட்டுங்க. ஏய் ஒண்ணுமே அவள சும்மா ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இல்ல என்ன வாந்தி வருதா?